Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனல். நான் உங்க ராம்கி. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான யாருக்குமே தெரியாத 10 Instagram ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது யாருக்குமே தெரியாது அப்படினு சொன்னேன். ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எத்தனது தெரிஞ்சிருக்கு எத்தனது தெரியல அப்படினு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு எத்தனை ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க இதுவரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி மேலே ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம உள்ளே வந்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக எப்போ வந்தோம் நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்க கண்காணிப்பாங்க. அதை நம்ம எப்படி நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைவசின்னு இருக்கும். ப்ரைவசி கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இது எனேபிள் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்தீங்க எப்போ போனீங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் காட்டும். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்லாம் நம்ம பேக்ரவுண்ட் பிளாங்க் கலரில் ஏதோ ஒரு கலராக வச்சுட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதோ டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் அதை பண்ணலாம். அது நம்ம எப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஸ்டோரிஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். அதில் கேலரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிங்க. எந்த ஃபோட்டோ வந்தாலும் சரி அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஜஸ்ட் ஒரே ப்ளைன் கலராக மாற்றலாம் ஈஸியாக. இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே என்ன கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. எல்லா கலருமே இருக்கும். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எதனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணி டன் கொடுக்குறேன். இது போல் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஸ்டேட்டஸில் கலராக நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சு சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதே போல் நம்ம இதுலேயும் ஈஸியாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டோரிஸ் வைக்கிறோம். அதில் நம்ம எதை டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரெயின்போ கலரில், அதாவது ஒரு லெட்டருக்கு ஒரு கலரில் நம்ம ஈஸியாக நம்ம வைக்கலாம். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டோரிஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டோரிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேலரி இருக்கும். கேலரியில் ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் எதை ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நான் இப்போ குட் மார்னிங் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை கலர் ரெயின்போ கலரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அப்படின்னா இந்த கலரை ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கலர் மாறும். இது மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலரில் மாறும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ரெயின்போ கலரில் மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாவில் நம்ம யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேக் பண்ணி ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபோட்டோ நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ப்ரொஃபைல்லேருந்து அதை ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். ப்ரைவசி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். டேக் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைடு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வச்சு எந்தெந்த ஃபோட்டோஸ் டேக் பண்ணி வச்சுருக்காங்களோ அது எல்லாமே வரும். அதில் தேவையில்லாத ஃபோட்டோ, அசிங்கமான ஃபோட்டோஸ் ஏதாவது வந்துருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஹைடு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் அது காட்டாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் பண்ண டேக் எதுவுமே காட்டல. இது மூலிமா நீங்கள் டேக்கு ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமராவில் நம்ம ஏதோ வீடியோ கவரேஜ் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோவை நம்ம எப்படி ஜூம் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்டோரிஸ்க்குள்ளே போய்க்கிங்க. ஸ்டோரிஸ்க்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எப்படி நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் பேக்கு சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரிக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம ஒரு மெசேஜை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது விஷ் பண்ணணும், பர்த்டே விஷஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நைட் அந்த டைமில் முழிச்சிருந்து சென்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மறந்துடுவோம். அப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணி நம்ம பர்த்டே ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழிச்சு வருதுன்னா கூட நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். அது எப்படின்ட்டு பார்க்கலாம்.
இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல்னு இருக்கும், ஷெடியூல் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஷெடியூல்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் போகிறீங்களா ஸ்டோரிஸ் போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் நம்ம ஸ்டோரிஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்க ஸ்டோரிஸ் கிளிக் பண்ணிக்கங்க. என்ன ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டோரிஸில் வர மாதிரியே தான் வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி நீங்கள் ஸ்டோரிஸ் போடுவீங்களோ அது மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் எதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சினா கூட எழுதிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டு விஷஸ் பண்ணுறதா இருக்கட்டும். நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே எனக்கே நானே கொடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோனா பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணி இப்போ டன் கொடுத்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் டைம் கேட்கும். நீங்கள் டைம் சொன்ன இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எந்த தேதி டைம் வேணும் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். இப்போ அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூலில் போய் அப்லோட் ஆகிக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டோரிஸில் அப்லோட் ஆயிரும். நம்ம ஏழாவது பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையில்லாத மெசேஜ்லாம் நம்மளோட இன்ஸ்டாவில் டேக் பண்ணி விடுவாங்க. அது மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டில் எதுவும் டேக் பண்ணாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டேக்கை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இமேஜ் தேவையில்லாத இமேஜ் டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, மேலே 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரைவசி இருக்கும். ப்ரைவசியில் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு இருக்கும். இந்த இது எனேபிள் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மீறி யாருமே உங்களை டேக் பண்ண முடியாது. நம்ம எட்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரிஸ் மூலிமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஏதாவது கேள்வி கேட்கணும், எஸ் ஆர் நோ கொஸ்டின் அது மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக நம்மளோட ஸ்டோரிஸ் மூலியமாகவே கேட்டுக்கலாம். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்டோரிஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மேலே ஒரு ஸ்டிக்கர் ஐக்கான இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். போல் ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். அது மாதிரி நிறையவே கேட்கலாம். இது மாதிரி ட்ராக் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கொஷின்ஸ் வச்சுட்டு இப்போது நம்ம இந்த ஃபோட்டோவுக்கு ஏதாவது கேள்வி கேட்குறதா கேட்கலாம். ஹவு இஸ் இட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இதோட கலர் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணதுனா கூட இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும். இது எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு மேலே இதை ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இப்போ இதை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக சென்ட் ஆகும். அது மூலிமா அவங்க ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம 9வது பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாவில் நம்ம ஸ்டோரி போடுவோம். அதில் லொக்கேஷன் நம்ம எந்த இடத்துலேருந்து இந்த இமேஜை நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன டெம்பரேச்சர் அப்படின்ட்டு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயே நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக அதையே சேஞ்ச் பண்ணி காட்டுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கேலரியில் ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தான் வரும். டெம்பரேச்சர் டைம் அதெல்லாம் இருக்கும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் டைமை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த டைமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் அனலாக நிறைய ஸ்டைலிஷான இது வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ டெம்பரேச்சர் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது போல் நீங்கள் உங்களோட டெம்பரேச்சராக இருக்கட்டும், உங்களோட டைம் ஆகட்டும், உங்களோட லொக்கேஷன் ஆகட்டும் ஈஸியாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம 10வது பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம நேம் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம டிஃப்ரெண்ட்டான கலரில் நம்ம நேம் டேக்கை ரெடி பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அது எப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சர்ச்சில் போய் அவங்களோட யூஸர் நம்ம டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். நம்மளோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி மேலே 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதில் நேம் டேக் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறையாவே இருக்கும். கலராக நீங்களும் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இமேஜ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ஏதோ ஒரு இமேஜையோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்கேனிங் நேம் டேக் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி அவங்களோட நேம் டேக்கில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் கலராக நேம் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புனா கூட அவங்க இதை ஜஸ்ட் அவங்க ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாகவோ எதில் வேணாலும் ஃபேஸ்புக் மூலியம் இன்ஸ்டாகிராம் மூலியமாக கூட நீங்கள் இந்த நேம் டேக்கை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட நேம் டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ரெடி டெக் தான். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக்
சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 10 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாது இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.